காஃபி வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்ட் மோஸ்ட் ஃபேவரட் பெவரேஜாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு நியூ காஃபி லவராக இருந்தால் உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் எது மாதிரி காஃபி சூஸ் பண்ணணும்னு நினச்சா உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். புதிய நாள் புதிய வீடியோ. கைஸ், கட்டார் மற்றும் கட்டாரில் பல பிளேஸ்களை பற்றி காஃபியை பற்றியான வீடியோ வந்து ஏற்கனவே போட்டிக்கிறேன் இந்த சேனலில். ஸோ வீடியோ போய்ட்டு பாருங்கள் கைஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஒன்று பண்ணுங்கள், சேனலை கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்ப்போம் டிஃப்ரெண்ட் தென் காஃபிஸ். ஸோ எந்த மாதிரி காஃபி வந்து எங்களுக்கு சூட் ஆகுன்றதை நாங்கள் பார்ப்போம். எஸ்ப்ரெஸோ, சிங்கிள் எஸ்ப்ரெஸோ, டபுள் எஸ்ப்ரெஸோ, அது ரெண்டும் எப்படி மேக் பண்ணுறன்ற வீடியோ ஏற்கனவே என் சேனலில் போட்டிக்கு. ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற டிஃபரெண்ட் என்னென்னு சொன்னால், சிங்கிள் எஸ்ப்ரெஸோ 14 grams ஆஃப் கிரவுண்ட் காஃபியோட 20 to 30 secondsக்குள்ளே 30 ml ஆஃப் வாட்டர் பேவரேஜ் எடுக்கிறது தான் ஒரு சிங்கிள் எஸ்ப்ரெஸோ. ஸோ 18 to 20 grams காஃபியில் 20 to 30 seconds டைமிங்கில் 60 ml ஆஃப் வாட்டர் பேவரேஜ் வரது தான் வந்து டபுள் எஸ்ப்ரெஸோ. ஸோ சிங்கிள் எஸ்ப்ரெஸோ ஒன்றுக்கும் டபுள் எஸ்ப்ரெஸோ இருக்கிற டிஃப்ரெண்ட் வந்து ஆஃப்கோர்ஸ் குவான்டிட்டியில் தான் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ஸோ டபுள் எஸ்ப்ரெஸோ வந்து லிட்டில் பிட் ஸ்ட்ராங்கர் தென் சிங்கிள் எஸ்ப்ரெஸோ ஆகிக்கும். ஏன்னா அதில் கூட காஃபி நட் ஈக்கிறதால. ஸோ இதை காஃபி ரெண்டையும் வச்சு பேஸ் ஆகித்தான் வந்து வேர்ல்டில் இருக்கிற எல்லா காஃபியும் பொதுவாக வந்து செய்வாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், லாத்தே, மோக்கா, கேப்பச்சினோ, அது மாதிரி பல வகையான காஃபிஸ் தெரிஞ்சிக்கும். இது எல்லாத்துக்கும் வந்து இந்த ரெண்டு காஃபியும் தான் பேஸாக போகும். ஸோ இந்த ரெண்டு காஃபியும் இல்லாமல் வேறு எந்த காஃபியும் இல்லை, இதுக்கு தான் காஃபி. ஸோ அடுத்த மில்கோட வர ஃப்ளேவர்ஸ் போட்டு வரதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்த ரெண்டு மெயின் காஃபி தான் வந்து லாத்தே, கேப்பச்சினோ. ஸோ இந்த லாத்தேக்கும் கேப்பச்சினோவுக்கும் இடையில இருக்கிற டிஃபரன்ஸ் என்ன? ஸோ இந்த லாத்தேக்கும் கேப்பச்சினோவுக்கும் இடையில இருக்கிற டிஃபரெண்ட் வந்து ரெண்டுமே வந்து காஃபியால் தான் மேக் பண்ணுது, அதே மில்க் தான் போகுது, அதே மெஷினாக தான் இருக்கும். ஆனால் மெயினாக வந்து டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். கேப்பச்சினோ வந்து கொஞ்சம் ஒரு ஃபோமியாக க்ரீம் காஃபியாக இருக்கும். ஸோ லாத்தே வந்து அப்படி இல்லை, மில்க் அதிகமாகவும் ஃபோம் கம்மியாகவும் சிங்கிள் ஷாட் காஃபியோடே மிகும். ஸோ பொதுவாக வந்து கேப்பச்சினோ வந்து டபுள் ஷாட் காஃபியோட ஃபோமோட க்ரீமோட கம்மியாக மில்க்கும் இருந்தால் அது கேப்பச்சினோன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு க்ரீம் காஃபி குடிக்கணும்னு விரும்பினா கண்டிப்பாக நீங்கள் கேப்பச்சினோவோட பண்ணுறது பெஸ்ட். அதே வகையில் ஒரு லாத்தே வந்து மில்க் வித் காஃபியில் குடிக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு லாத்தையாக ஆர்டர் பண்ணணும்னு. ஸோ பொதுவாக வந்து ரெஸ்டாரண்ட் ஃபீல்டில் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு காஃபியை பற்றி தெரியாதவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. ஒரு கேப்பச்சினோ லெஸ் ஃபோம் இல்லாட்டி லெஸ் க்ரீம்னு சொல்லி ஆர்டர் பண்ணினா ஒரு லாத்தையோ குடிக்கிறது ஒரு மேலேருந்து தான் எனக்கு நினைக்கிறேன். நீங்கள் சரியாக ஆர்டர் பண்ணணும்னு சொன்னால் லாத்தே ஒன்று ஆர்டர் பண்ணினா லெஸ் க்ரீமாக வரும். இல்லை எனக்கு க்ரீம் காஃபி தான் வேணும்னு சொன்னால் ஒரு கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணுறதுல எந்த இதை குறையும் இல்லை. ஸோ இந்த ரெண்டு காஃபியெல்லாம் வச்சு இன்னும் எத்தனையோ காஃபி வந்து இதுக்கு மேலே போகுது. ஸோ ஃப்ளட் ஒயிட் இருக்கும், அது லாத்தையோட சிங்கிள் ஷாட்டுன்னு இருந்தால் அது டபுள் ஷாட்டாக போகிறது தான் ஃப்ளட் ஒயிட்னு சொல்லும். ஸோ கேப்பச்சினோ உங்களுக்கு இன்னொரு கேப்பச்சினோ ஃப்ரெடோ வேணும், இல்லைன்னு சொன்னால் ஒரு மக்கியாத்தோ வேணும்னு சொன்னால் இந்த கேப்பச்சினோ வந்து நீங்கள் லெஸ் குவான்டிட்டியில் குடிக்கிறேன்னு சொன்னால் அது மக்கியாத்தோ வைக்கும். ஸோ உங்களுக்கு மெயினாக தெரிய வேண்டிய ஒரு ரெண்டு ரீசன் தான் வந்து லாத்தே வந்து சிங்கிள் ஷாட் ஒரு எக்ஸ்பிரஸோண்டோட மில்க் அதிகமாகவும் ஃபோம் கம்மியாகவும் போகிறேன்னு சொன்னால் அது லாத்தே. ஸோ டபுள் ஷாட் காஃபியோட மில்க் வந்து கம்மியாகவும் ஃபோம் வந்து அதிகமாகவும் போகிறது வந்து கேப்பச்சினோ. ஸோ ஒரு க்ரீம் காஃபியும் குடிக்கணும்னு சொன்னால் சுவரா கேப்பச்சினோவும், ஒரு மில்க் காஃபி குடிக்கணும்னு சொன்னால் சுவரா லாத்தையும் தான் உங்களோட சூஸ் ஆகிக்கும். ஸோ கைஸ், பேசிக்காக இவ்வளோ தான் ஒரு பேசிக் காஃபியை பற்றின நாலேஜ் வந்து. ஸோ ஒரு கேப்பச்சினோ ஒரு லாத்தே அது ரெண்டுக்கு இடையில மெயின் ரீசன் வந்து ஃபோமும் குவான்டிட்டி ஆஃப் காஃபி எக்ஸ்பிரஸோட குவான்டிட்டியும் தான் டிஃப்ரெண்ட் ஆகிக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து கைஸ் சிங்கிள் எக்ஸ்பிரஸோட கேப்பச்சினோ மேக் பண்ணுவாங்க. இருந்தாலும் டபுள் ஷாட் வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் டபுள் ஷாட்டில் தான் வந்து கேப்பச்சினோ செய்வாங்க, சிங்கிள் ஷாட்டில் தான் லாத்தே செய்வாங்க. லாத்தே டபுள் ஷாட் போட்டால் அதுக்கு வேறு பேர் வருது, நாங்கள் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அதை பார்ப்போம். ஸோ பேசிக் நாலேஜ் ஆஃப் காஃபியை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கொண்டேன்னு நினைக்கிறேன். ஸோ யாரும் சரி ஒருத்தருக்கு ஒரு காஃபி ஒன்று ஆர்டர் பண்ணுறதுல கிளியாரிட்டி ஒன்று கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதுக்கு பிறகு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய்த்து க்ரீம் காஃபி வேணும்னு சொன்னால் கண்டிப்பாக கேப்பச்சினோ ஆர்டர் பண்ணுங்கள், ஒரு மில்க் காஃபி வேணும்னால் லாத்தே ஆர்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த பேசிக் நாலேஜை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்னும் மீக்கிற என்னன்னு சொன்னால் லாத்தேல மிச்சம் பல வகை ஃப்ளேவர்ஸ் லாத்தேயும். ஸோ சும்மா எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொன்னால் லாத்தே வெனிலா, ரோஸ் லாத்தே, ஸ்பானிஷ் லாத்தே, அது மாதிரி பல வகையான லாத்தே செய்யும். இது எல்லாம் ஆர்டர் பண்ணுறதுக்கு இதுதான் லாத்தே லீகிற டிஃபரெண்ட்னு சொன்னால்
நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு க்ரீம் காஃபி தான் குடிக்கணும்னு சொன்னால் இந்த எக்ஸாம்பிள் லாத்தே வெனிலா குடிக்கணும்னு விட கேப்பச்சினோ வெனிலா குடிக்கிறதும் ஒரே சேம் தான் காய்ஸ். எந்த பயமும் இல்லாமல் உங்களுக்கு இந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிடும். ஆனால் பேஸ் ஆன் திஸ் 2-4 காஃபீஸில் தான் நீங்கள் வந்து ஒரு காஃபினேட் பர்சனாக இருந்தால் உங்களுக்கு டபுள் எக்ஸ்பிரஸோ ஆர்டர் பண்ணணும், கேப்பச்சினோ வித் ஃப்ளேவர் வெனிலா ஆர்டர் பண்ணலாம். ஸோ இல்லை எனக்கு சிங்கிள் ஷாட் காஃபி தான் வேணும் ஆனால் ஃப்ளேவர்ஸ் வேணும்னு சொன்னால் வெனிலா லாத்தே ஆர்டர் பண்ணிடும். ஸோ இது மாதிரி எல்லாம் வந்து இந்த 4 பேஸாக வச்சு தான் வேர்ல்ட் காஃபியை வந்து ஸோ ஹோப்ஃபுல்லி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி நினைக்கிறேன். பல வீடியோ கைஸ் பின்னுக்கால கண்டிப்பாக இது பாருங்கள். சேனலுக்கு நல்லா சப்போர்ட் வந்துட்டாங்க. இன்னொரு வீடியோவில் அவங்க எல்லாம் சந்தித்தோம். அது வரையும் உங்கள்கிட்ட இது போகிறது கப் ஆஃப் டீ ஷப்ராஸ்.